Hi students, today 12th Maths chapter 2 exercise 2.8 la 8th sum la first one பார்க்கலாம். If omega not equal 1 is a cube root of infinity, so that 1 minus omega plus omega square the whole power 6 plus 1 plus omega minus omega square the whole power 6 equal 128. ஓகேவா? இது வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு கொஸ்டினில் கொடுத்தனால நம்ம கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினாலே நமக்கு இந்த கண்டிஷன் தெரியும். 1 plus omega square equal 0, ஒமேகா கியூப் ஈக்குவல் 1. இந்த ரெண்டு கண்டிஷனும் வந்து நமக்கு தெரியும். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினாலே இந்த ரெண்டு கண்டிஷன் தெரிஞ்சிருக்கணும். இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுல இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிறது மட்டும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். 128 வருதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போது இதில் இந்த டேர்மில் மைனஸ் ஒமேக்காவை மட்டும் அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் ஒமேக்கா எழுதிட்டு இந்த 1 + ஒமேக்கா ஸ்கொயர் இருக்கா, இந்த 1 + ஒமேக்கா ஸ்கொயருக்கு இப்போ இதுலேருந்து கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். இதில் 1 + ஒமேக்கா ஸ்கொயர் என்னது, 1 + ஒமேக்கா ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சிட்டோம்னா இந்த ஒமேக்கா வந்து ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மைனஸ் ஒமேக்கான்னு போகுமா. ஸோ மைனஸ் ஒமேக்கா. ஸோ 1 + ஒமேக்கா ஸ்கொயரோட வேல்யூ என்ன, மைனஸ் ஒமேக்கா. ஸோ இதில் 1 + ஒமேக்கா ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஒமேக்கா போட்டுக்கலாம். இந்த மைனஸ் ஒமேக்கா அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த ஹோல் பவர் 6 அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி இதில் இந்த மைனஸ் ஒமேக்கா ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு இதுக்கு மட்டும் 1 + ஒமேக்காவுக்கு மட்டும் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இதுலேருந்து 1 + ஒமேக்காவுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன வரும், இந்த ஒமேக்கா ஸ்கொயர் ஈக்குவல் கன்சிடர் போகும்போது மைனஸ் ஒமேக்கா ஸ்கொயர் போயிடுமா. ஸோ 1 + ஒமேக்காவோட வேல்யூ என்ன வருது, மைனஸ் ஒமேக்கா ஸ்கொயர் வருது. ஸோ இந்த 1 + ஒமேக்காவுக்கு பதிலாக மைனஸ் ஒமேக்கா ஸ்கொயர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் ஒமேக்கா ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். இந்த ஹோல் பவர் 6ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இது ஒரு மைனஸ் ஒமேக்கா ரெண்டு ப்ளஸ் பண்ணும்போது -2 ஒமேக்கான்னு வரும். பவரில் இந்த 6 அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் இது ரெண்டு ப்ளஸ் பண்ணும்போது -2 ஒமேக்கா ஸ்கொயர்னு வரும். அதுக்கப்புறம் பவர் 6. அடுத்ததில் இந்த பவர் 6 வந்து -2க்கு தனியாக ஒமேக்காவுக்கு தனியாக போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சைடும் -2க்கு தனியாக ஒமேக்கா ஸ்கொயருக்கு தனியாக இந்த பவர் 6 வந்து நம்ம போட்டு எழுதிக்கலாம். ஸோ -2 பவர் 6 இன்ட்டு ஒமேக்கா பவர் 6 ப்ளஸ் இதில் அதேமாரி தான் -2 பவர் 6 இன்ட்டு ஒமேக்கா ஸ்கொயர் பவர் 6. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே வந்து 2 பவர் 6 காமனாக இருக்கா. ஸோ 2 பவர் 6 வந்து காமனாக வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துக்கலாம். மீதி இந்த டேர்மில் என்ன இருக்கும், ஒமேக்கா பவர் 6 இருக்கும். ஸோ ஒமேக்கா பவர் 6 ப்ளஸ் இந்த டேர்மில் என்ன இருக்கும், ஒமேக்கா பவர் 12. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஒமேக்கா பவர் 12 இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒமேக்கா பவர் 12 வருது. ஓகேவா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம்லேயும் 2 பவர் 6 காமனாக இருக்கனால 2 பவர் 6 பொதுவாக எடுத்துகிட்டு இந்த டேர்மில் மீதி என்ன இருக்குன்னா ஒமேக்கா பவர் 6 இருக்குது. ஸோ ஒமேக்கா பவர் 6 எழுதிட்டு இந்த டேர்மில் மீதி 2 பவர் 6 வெளியே போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குன்னா ஒமேக்கா பவர் 12 இருக்குது. இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணால் 12. ஸோ ஒமேக்கா பவர் 12 இருக்குது. ஸோ அதனால் ஒமேக்கா பவர் 12. ஓகேவா? இந்த மைனஸ் வந்து போட்டு தேவையில்லை. ஏன்னா மேலே வந்து ஈவன் நம்பர் தாங்கிறதுனால இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் வந்து ப்ளஸில் தான் வரும். ஸோ நம்ம வந்து இதை ப்ளஸ்லேயே போட்டுக்கலாம். மல்டிபிள் பண்ணி பார்த்தாலும் அதே ப்ளஸில் தான் வரும். ஸோ நம்ம வந்து ப்ளஸ்லேயே போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 பவர் 6 அப்படி எழுதிட்டு ஒமேக்கா பவர் 6க்கு வந்து வேல்யூ 1. எப்படி அப்படின்னா ஒமேக்கா பவர் 6 எப்படி எழுதலாம், ஒமேக்கா பவர் க்யூப் இன்ட்டு ஒமேக்கா பவர் க்யூப் த ஹோல் பவர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 6 தான் வருதா. ஸோ இந்த 6ஐ நம்ம இப்படி பிரித்து எழுதிக்கலாம். ஒமேக்கா க்யூபோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 1. ஸோ 1 பவர் 2ன்னு வருது. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வேல்யூ. ஸோ ஒமேக்கா 6ஓட வேல்யூ என்ன, 1. ஸோ ஒமேக்கா 6க்கு பதிலாக வேல்யூ 1ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒமேக்கா பவர் 12. ஒமேக்கா பவர் 12 எப்படி எழுதிக்கலாம், ஒமேக்கா பவர் 3 இந்த ஹோல் பவர் 4ன்னு எழுதிக்கலாமா. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பார்த்தா 12 தான் வரும். ஸோ அதனால் இதை வந்து இப்படி பிரித்து எழுதிக்கலாம். இப்போ ஒமேக்கா பவர் க்யூபோட வேல்யூ என்னது, 1. ஒமேக்கா க்யூபோட வேல்யூ 1. ஸோ இந்த ஒமேக்கா க்யூப் பதில் 1 போட்டு பவரில் 4 போட்டுக்கலாம். 1ல் பவர் எவ்வளோ இருந்தாலும் அதோட வேல்யூ வந்து 1 தான். ஸோ ஒமேக்கா பவர் 12க்கு வேல்யூவும் 1 தான். ஓகேவா? இப்போ இந்த 2 பவர் 6ஐ வந்து கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். 2 வந்து 6 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 × 2 × 2 × 2 × 2 × 2 இதை மல்டிபிள் பண்ணால் 64 வருது. 2 பவர் 6ஓட வேல்யூ வந்து 64 இன்ட்டு இந்த 1 + 1 2. ஓகேவா? இப்போ இந்த 64 2 மல்டிபிள் பண்ணால் 128ன்னு வருது. கொஸ்டினில் வந்து 128 தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்துடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.